Hi students, இன்னைக்கு chapter 7 matrices and determinantsல exercise 7.3ல 4, 5, 6 பார்க்கலாம். Determine the values of A and B show that the following matrices are singular. பின் வருவன பூஜ்ஜிய கோவை அணிகள் எனில் A மற்றும் B ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. ஸோ ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 3 - 2a அப்படின்ட்டுருக்கு. கிவன் ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கா இல்லையா, ஏ ஒரு பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. தட் இஸ் டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ நம்ம அதை கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து டிட்டர்மினண்ட்டாக எழுதிப்போம். ஸோ டிட்டர்மினண்ட் 7 3 - 2a ஈக்குவல் டு 0. ஏன்னா சிங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பூஜ்ஜிய கோவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதனால் 0 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ 7 × a மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 7a இது ரெண்டும் சேம் ஆப்போசிட் சைனாக இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுடலாம். ப்ளஸ் போட்டுட்டு 3 2s are 6. ஸோ 7a + 6ன்னு வரும். ஆப்போசிட் சைன், ஸோ ப்ளஸ் இஸ் 3 2s are 6 ஈக்குவல் டு 0. ஸோ 7a ஈக்குவல் டு 6 அப்படின்னா, 7a ஈக்குவல் டு -6னா a இஸ் ஈக்குவல் டு -6/7. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிவன் b இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ், b ஒரு பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க. தட் இஸ் டிட்டர்மினன்ட் b ஈக்குவல் டு 0 இல்லையா. இட் இஸ் டிட்டர்மினன்ட் b ஈக்குவல் டு 0. ஸோ பிங்கிற கொஷினை நான் டிட்டர்மினண்ட்டில் எழுதி ஈக்குவல் டு 0 போடலாமா. ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதி நான் ஈக்குவல் டு 0 போட்டுட்டேன். ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது சேம் சைன் அப்படின்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் சைன்னா நெகட்டிவ். ஸோ b - 1 இந்த ரோ காலம் போச்சுன்னா 1 2 - 2 4 வரும். அடுத்தது ஆப்போசிட் சைன், ஸோ -2 × த டிட்டர்மினன்ட், அதோட ரோ அண்ட் காலம் போச்சுன்னா 3 2 1 4 அப்படின்னு கிடைக்கும். 3 2 1 4. அப்புறம் சேம் சைன், ஸோ +3 × த டிட்டர்மினன்ட், அந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் போச்சுன்னா 3 1 1 - 2 3 1 1 - 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா. ஸோ b - 1 × 1 4s are 4, ஆப்போசிட் சைன், ஸோ ப்ளஸ் 2 2s are 4. ஓகேவா. -2 போட்டாச்சு. 3 4s are 12. இந்த செகண்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். சேம் சைனாக இருந்தால் மைனஸ், ஆப்போசிட் சைனாக ப்ளஸ். ஸோ 1 2s are 2 போட்டாச்சு. 3 × -2 -6. இது சேம் சைன், அதனால் -1 1s are 1. ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஸோ b - 1 × 4 + 4னா 8 ஆகிடுது. -2 × 12 - 2 வந்து 10, +3 × -6 - 1 வந்து -7 ஈக்குவல் டு 0. ஸோ 8ஓட அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஸோ 8b அப்படின்னு வரும். -1 × 8 -8 அப்படின்னு ஆகிடும். -2 × 10 வந்து -20. 3 × -7 -21 ஈக்குவல் டு 0. ஸோ 8b -8 -20 -21 எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போகணும். ஸோ 8b -49 ஈக்குவல் டு 0னா 8b ஈக்குவல் டு 49. therefore b ஈக்குவல் டு 49/8. ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ ஏயோட வேல்யூ வந்து -6/7, பியோட வேல்யூ 49/8. புரியுதாடாமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் cos 2θ ஈக்குவல் டு 0, டிட்டர்மைன் 0 cos θ sin θ, cos θ sin θ 0, sin θ 0 cos θ த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா. பட் நான் அந்த ஸ்கொயரை விட்டுட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை செய்கிறேன். அப்போ ஃபைனலாக ஆன்சருக்கு நம்ம ஸ்கொயரில் போட்டுக்கலாம்.
ஸோ 0 இன்ட்டு அந்த டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் போச்சுன்னா sin theta 0 0 cos theta மைனஸ் cos theta அப்படின்னு போட்டுட்டோம் இன்ட்டு த டிட்டர்மினன்ட் cos theta 0 sin theta cos theta sin theta cos theta ப்ளஸ் sin theta அப்படின்னு போடுறோம் அதோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் போச்சுன்னா cos theta sin theta sin theta 0 ஃபஸ்ட்டு இது 0 இன்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் இருக்கனால அது ஃபுல்லாகவே டோட்டலி 0 ஆகிடும் ஏன்னா 0வோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 இல்லையா அதனால் வந்து அந்த வேல்யூவை நம்ம விட்டுறலாம் ஸோ மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிப்போம் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இது சைன் தீட்டா இன்ட்டு 0 தான் அதனால் -0 அப்படின்னு போட்டுடலாம் ஏன்னா சேம் சைன் அதனால் -0 போட்டுடலாம் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு 0 அதனால் 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஸோ 0ன்னு போட்டாச்சு சைன் தீட்டாவும் சேம் சைன் ஸோ மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா சரியா ஸோ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஸோ மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா plus sin theta into minus sin square theta 0வோட எதை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும் சரிங்களா இப்போ மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டானா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து மைனஸ் சைன் கியூப் தீட்டா ஸோ இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்கு இல்லையா அப்போ மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் கியூப் தீட்டா அப்படின்னு போட்டாச்சு இப்போ இந்த கொஷினில் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இது ஸ்கொயரில் சொல்லியிருக்கா ஸோ நம்ம கொஷினை எழுதிட்டு இதை ஸ்கொயரில் இப்போ சொல்லிடலாம் இந்த டிட்டர்மினன்ட் வந்து ஸ்கொயரில் இருக்குது பாருங்கள் வெளியில் நான் ஸ்கொயர் விட்டுட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ டிட்டர்மினன்ட் இதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு நீங்கள் இந்த வேல்யூவை ஸ்கொயரில் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 sin theta 0 cos theta the whole squared is equal to minus of cos cube theta plus sin cube theta தானே கிடச்சிச்சு ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் கியூப் தீட்டா இந்த ஸ்கொயரை போட்டுட்டோம்ல அவ்வளோதான் ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் கியூப் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுறோம் மைனஸ் வந்து ஈவன் நம்பரில் வந்தால் இரட்டைப்படையில் வந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா அப்போ அந்த டிட்டர்மினண்ட்டை எழுதி ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கலாம் காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் கியூப் தீட்டான்னு போட்டுடலாமா ஸோ 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 sin theta 0 cos theta the whole squared is equal to மைனஸை ஸ்கொயர் பண்ணுறச்சு அது ப்ளஸ் ஆகிடும் ஏன்னா ஈவன் நம்பரில் வந்திருக்கு இரட்டைப்படையில் வந்திருக்கு இப்போ மீதி வந்து நமக்கு காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் சைன் கியூப் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ நமக்கு கொஷினில் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தா கிவனில் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கா காஸ் வந்து எப்போ 0 வரும் பார்த்தீங்கன்னா காஸ் 90 டிகிரிக்கு வரும் சரியா கொஷினில் கொடுத்துருக்கிறது காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 காஸ் எப்போ 0 வரும் பார்த்தீங்கன்னா காஸ் 90 டிகிரிக்கு அப்போ இதை ஈக்குவேட் பண்ணலாம் அந்த காசையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 தீட்டா ஈக்குவல் டு 90 அப்படின்னு கிடைக்கும் சரியா அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி 2 theta equal to 90 னா theta equal to 45 டிகிரி இதை நம்ம ரேடியனில் சொல்லணும் அப்படின்னா π/4 அப்படின்னு போடுவோம் இல்லையா
ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ காஸ் க்யூப் டீட்டா ப்ளஸ் சைன் க்யூப் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு. அதில் டீட்டாக்கு பதிலாக நம்ம π/4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ 0 காஸ் டீட்டா சைன் டீட்டா, காஸ் டீட்டா சைன் டீட்டா 0, சைன் டீட்டா 0 காஸ் டீட்டா the whole square is equal to cos cube π/4 plus sin cube π/4 the whole squared. ஓகேவா? ஸோ லெஃப்ட் அப்படியே தான் இருக்கும். ரைட் வந்து காஸ் π/4னா என்னடாமா, காஸ் 45 டிகிரி தானே. காஸ் 45னா 1/√2 தானே. ஸோ 1/√2 தான் ஹோல் க்யூப்னு போட்டுருங்க, ஏன்னா காஸ் க்யூப்னு இருக்குது. அது மாதிரி சைன் π/4னாலும் 1/√2 தான், அதுவும் சைன் க்யூப்னு இருக்குது, அதனால் 1/√2 தான் ஹோல் க்யூப் த ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே போட்டிருப்போம். இந்த √2 த ஹோல் க்யூப் இருக்குல்லடாமா, அந்த √2 தான் 1 க்யூப் பண்ணால் 1 தான்டாமா. ரெண்டுத்துலேயும் நியூமரேட்டர் வந்து 1 க்யூப் பண்ணால் 1 தான். பட் √2 த ஹோல் க்யூப் இருக்குல்லையா, அதை √2 × √2 × √2 அப்படின்னு போட்டோம்னா 2 √2 சேர்ந்து நமக்கு 2ன்னு ஆகிடும். ஸோ 2√2. ஸோ √2 த ஹோல் க்யூப்பை வந்து நம்ம 2√2 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ 1/2√2 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? ப்ளஸ் 1/2√2 அப்படின்னு போட்டாச்சு த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமா? அப்போ 1 + 1னா 2, 2/2√2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடுதுன்னா 1/√2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், √2 ஸ்கொயர் பண்ணால் 2, ஸோ 1/2. ஸோ இதோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. இந்த டிட்டர்மினன்ட் 0 காஸ் டீட்டா சைன் டீட்டா, காஸ் டீட்டா சைன் டீட்டா 0, சைன் டீட்டா 0 காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். பெருக்களின் மதிப்பை காணுங்க. 6th கொஷின் இது. த டிட்டர்மினன்ட் லாக்ஸ் 64 base 3 log 3 base 4 log 8 base 3 log 9 base 4 into log 3 base 2 log 3 base 8 log 4 base 3 log 4 base 3 அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இந்த ரோவோட காலம் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ log 64 base 3 into log 3 base 2 log 64 base 3 into log 3 base 2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து log 3 base 4 into log 4 base 3. சரி, அதே மாதிரி கீழே உள்ளதையும் அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். log 8 base 3 into log 3 base 2. அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். log ப்ளஸ் போட்டுட்டு log 9 base 4 into log 4 base 3. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தோடு மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் காலத்தோடு இதை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அந்த ரோ ரெண்டு ரோவையும். ஸோ இதுக்கு பதில் இதை எழுதிப்போம். log 3 base 8 log 4 base 3. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுவோமாடா. log 64 base 3 log 64 base 3 into log 3 base 8.
ப்ளஸ் log 3 base 4 into log 4 base 3 அடுத்தது log 8 base 3 into log 3 base 8 ப்ளஸ் அடுத்து அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் log 9 base 4 into log 4 base 3. இப்போ இந்த ஒரு ஃபார்முலா பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா படி நம்ம மாற்ற போகிறோம். log a base b into log b base c. இந்த பியும் பியும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ அந்த log a base c அப்படின்னு எழுதுகிறேன். log a base c அப்படின்னு எழுதுகிறேன். புரியுதா? log a base b log b base c. b ஈக்குவலாக இருக்கனால log a base c அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? ஸோ இந்த கான்செப்டை அப்புறம் அப்ளை பண்ணுறோம். அது மாதிரி log a base a log b base b log c base c அப்படின்னா அதோட ரிசல்ட்லாம் ஒன்று. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதில் 3 ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த 3யும் ஒரே மாதிரி இருக்கனால log 64 base 2 ப்ளஸ் போட்டுட்டு இந்த 4ம் ஈக்குவலாக இருக்கா? அப்போ log 3 base 3 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து கீழேயும் பாருங்கள், இந்த 3 ஈக்குவலாக இருக்குது. log 8 base 2 அடுத்ததில் 4ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ log 9 base 3 அடுத்ததில் இந்த 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ log 64 base 8 அடுத்ததில் 4 ஈக்குவலாக இருக்குது. ஸோ log 3 base 3 ஸோ 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ log 8 base 8 4 ஈக்குவலாக இருக்குது. ஸோ log 9 base 3 அடுத்தது இந்த log 64 base 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ்ஸு log 3 base 3 இருக்கு இல்லையா? log a base a அப்படின்னா 1 சொன்னோம் இல்லையா? அப்போ அதை 1ன்னு போட்டுடலாம். இது மாதிரி log 64 base 8 அப்படியே எழுதிக்கோங்க. log 3 base 3 அதோட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ் 1 போட்டாச்சு. அடுத்தது இது ரெண்டுமே ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். log 8 base 2 ப்ளஸ் log 9 base 3 இது log 8 base 8 வருது. அப்போ 1ன்னு சொல்லிடலாம். ஸோ 1 ப்ளஸ் log 9 base 3 அடுத்த ஸ்டெப்பில் இந்த log 64 base 2 இருக்குல்லடாமா, அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 64 பேஸ் படி நம்ம மாற்றுறதுக்காக 2 power 6 பண்ணுறோம். 2 வந்து 6 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 64 கிடைக்கும்டாலாமா. அப்போ log 2 power 6 base 2 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ப்ளஸ் 1 போட்டுக்கிறேன். புரியுதா? அடுத்ததில் log 64 base 8 இருக்குது. இப்போ base 8 இருக்கனால 64 வந்து 8 ஸ்கொயர்னு போடுறேன். ஸோ log 8 squared base 8 ப்ளஸ் 1. அடுத்தது log 8 இருக்குது, base 2 இருக்கா? அப்போ 2 cube 8. ஸோ log 2 cube base 2 போடுறேன். இங்கே base 3 இருக்கனால 9 வந்து 3யோட இதெல்லாம் எழுதுகிறேன். அப்போ log 3 cube base 3 3 squared base 3ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1 ப்ளஸ் இது base 3 அதனால் நான் log 3 squared base 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பவர் ரூல் அப்ளை பண்ணுறேன்டாமா. log a power b அப்படின்னா b log aன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ 6 log 2 base 2 அப்படின்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 1 அடுத்ததில் 2 log 8 base 8
2 into log 8 base 8 plus 1. Next ஒன்ல கீழே பார்த்தீங்கன்னா 3 into log 2 base 2. 3 into log 2 base 2 plus 2 into log 3 base 3. அடுத்து 1 ப்ளஸ் போட்டுருங்க. எதுவும் பவர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா 2 into log 3 base 3. சரி, இப்போ இந்த log 2 base 2 வருதா? இது log அதெல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்கள். பேஸும் அந்த நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் 1ன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ 6 + 1ன்னு வரும். ஸோ log 2 base 2 அது 1 ஆகிடுச்சு. ஸோ 6 into 1 + 1 போட்டாச்சு. ஸோ 2 into log அது பேஸ் 1ன்னு போட்டாச்சு. ஸோ 2 into 1 + 1. இது 3 into 1 போட்டாச்சு ப்ளஸ் 2 into 1 போட்டாச்சு. என்னமே அது நம்பரும் அந்த பேஸும் ஒன்றா இருந்தால் 1ன்னு போட்டுருங்க. ஸோ 1 + 2 into 1. ஸோ 6 into 1 வந்து 6, 6 + 1 வந்து 7. 2 1s are 2, 2 + 1 வந்து 3, 3 1s are 3, 2 1s are 2. ஸோ 3 + 2 வந்து 5. 1 + 2 1s are 2. ஸோ 2 + 1 வந்து 3. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் 7353 கிடைக்குது. ஸோ 7 3s are 21 minus 5 3 சேம் சைன், அதனால் minus 5 3s are 15. ஸோ 21 minus 15 வந்து 6. புரியுதாடாமா? ஓகே, தேங்க்யூப்பா. இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த 6 1s are 6. ஸோ 6 + 1 போட்டாச்சு. 2 1s are 2. ஸோ 2 + 1 போட்டாச்சு. இது 3 1s are 3, 2 1s are 2. ஸோ 3 + 2. இது 2 1s are 2. ஸோ 1 + 2. ஸோ 6 + 1 7, 2 + 1 வந்து 3, 3 + 2 5, 1 + 2 வந்து 3. ஸோ 7 3s are 21. சேம் சைனால் மைனஸ் போட்டுட்டு 5 3s are 15. ஸோ 21 - 15 6. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.